வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட சாம்சங்கோட ஒரு வெறித்தனமான ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இருக்கு. சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போன வருஷம் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக இந்த வித சேஞ்சஸ்மே வந்து இல்லை. நமக்கு வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் தான் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் தான் வந்து இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் அண்ட் சிம் இஜெக்டர் டூல் தான் வந்து இருக்கும். அதையும் நான் காமிச்சிடுறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா சிம் இஜெக்டர் டூல் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேபிள் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனுக்கு வந்து வருவோம். அண்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா செம பெருசாக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ராவை நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர்பான ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் அப்கிரேட். நீங்கள் வந்து 256 ஜிபிக்கு பே பண்ண போது உங்களுக்கு வந்து 512 ஜிபி வந்து ஸ்டோரேஜ் அப்கிரேட்டாக வந்து கிடைக்கும். அண்ட் இது போக நமக்கு வந்து கேஷ்பேக் ஆஃபர்ஸுமே வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட அஃபிஷியல் ஆஃபர். இது போக நீங்கள் நம்ம ஸ்பான்சர் சாம்சங் ஸ்மார்ட் கேஃபே கரூரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் ஆஃபர்ஸ் போக அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து சூப்பராக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் என்னென்னு இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம சாம்சங் ஸ்மார்ட் கெஃபேல S25 அல்ட்ரா பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமருக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் அண்ட் பேக் கேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துருங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் சார்ஜரும் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். வேற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணா நம்ம ஷோரூம் விசிட் பண்ணுங்க. நம்ம ஷோரூம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஸ்மார்ட் கெஃபே நியர் திருவள்ளுவர் கரூர். ஸோ கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த வாட்டி எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன கர்வ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வேறஸ் நமக்கு S24 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து இருக்கும். அதனால் இது வந்து ஹோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். பட் ஆனால் நமக்கு வந்து ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபுல்லாக ஃப்ளாட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் ஒரு சின்ன கர்வ் வந்து இருக்கும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிட் வந்து செம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 கிராம் வரைக்குமே வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 218 கிராம்ஸ் தான். அதனால் அது செம லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. என்னோட Vivo X200 Pro கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. என்னோட Vivo X200 Proவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் ஹெவியாக வந்துருக்கு. ஏன்னா அதில் வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இதில் வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதோட வெயிட் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்து தெரியும். அண்ட் திக்னஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 4 மில்லிமீட்டர் வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.2 mm. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸின் வரையில் நமக்கு வந்து கீழே இங்கே வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேல நம்ம வந்து 2 சிம் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்குது. அப்புறம் வந்து டைப் சி போட்டிருக்கு, ஸ்பீக்கர் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து S Pen வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன்ஸ் வந்து இருக்குது. பட்டன்ஸ் நல்லா கிளிக்காக நல்லா டாக்டைலாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வாட்டி S Penல வந்து ஒரு சின்ன டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ S Penல இந்த ப்ளூடூத் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது கொடுத்துருந்தா இனிமேல் பெட்டராக வந்து இருக்கும். அப்புறம் கலர்னு வரையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டோட்டலாக 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து டிஸ்பிளேன்னு வரையில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து 6.8 இன்ச்லேருந்து 6.9 இன்ச் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம குட்டியாக வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே இந்த ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பெசல்ஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து டைனமிக் 2x AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Quad HD+க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட PPI பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 498 PPI. அப்புறம் டிஸ்பிளேல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஃபுல் ஹெச்டியில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து Quad HDயில் வந்து வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்க்ரீன் மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மோட் வந்து கொடுத்துருக்காங்க, விவிட், நேச்சுரல். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் டெம்பரேச்சருமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே RGB கலருமே நீங்கள் வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் விவிட்னஸ் இதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே கண்டிப்பாக அந்த ஃபோனில் தான் வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி நமக்கு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் பார்த்தீங்கன்னா செமையாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2nd ஜென்ரேஷன்
கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஆர்மர் 2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் பேக்கில். ஸோ அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்டிவ்னஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாக வந்து இருக்குது. ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு நீங்கள் வந்து S25 பாருங்கள். S25 பாருங்கள் எவ்வளோ ரிஃப்ளெக்டிவாக வந்துருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து இல்லை. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் இதில் வந்து IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிளாஷ் வாட்டர் ப்ரூஃபாகவுமே வந்து இருக்கும். அடுத்து ப்ராசஸர்னு வரையில் இந்த ஃபோனில் வந்து Snapdragon 8 ஃபார் கேலக்ஸி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 8 ஃபார் கேலக்ஸி வந்து நமக்கு நார்மல் 8 இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. ஏன்னா இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4.47 GHz வரைக்கும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு வந்து ஜிபியூலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40% வரைக்கும் இதோட வேப்பர் சேம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கூலிங்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெட்டராக இருக்குது. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோன்லேருந்து தாறுமாறாக வந்து இருக்கும். அண்ட் இன்னைக்கு தேதியில் இதான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃப்ளாக்ஷிப்பாக வந்து இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறாக வந்து இருக்கும். அப்புறம் பேட்டரின்னு வரையில் நமக்கு வந்து இதில் 5000 mAh தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே வந்து இல்லை. அண்ட் சார்ஜிங்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 45 வாட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து கேமராஸ்ன்னு வரையில் இந்த வாட்டி நமக்கு வந்து அல்ட்ரா வைட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 12 MPலேருந்து 50 MP வரைக்கும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் மற்ற கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் தான். நமக்கு வந்து 200 MP பிரைமரி கேமரா, அப்புறம் 50 MP 5x லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 10 MP 3x லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த 10 MP 3x லென்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். இதுவுமே 50 MPயில் கொடுத்துருந்தா வேறு லெவலில் இருந்து இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட் கேமரான்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 MP வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் வந்து இருக்குது. இந்த வாட்டி நான் போர்ட்ரேட் மோடில் என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சேன்னா, ஸோ நார்மலாக எல்லா ஃபோன்லேயும் வந்து 1x 1x 2x 2x அண்ட் 3x 3xல வந்து எடுக்க முடியும். ஆனால் இந்த ஃபோனில் அப்படி இல்லை. நம்ம வந்து 1xலேருந்து 5xக்குள்ளே நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து போர்ட்ரேட்டாக வந்து எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2.5x 3.7x அது மாதிரி நீங்கள் மேனுவலாக வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இருக்குது. ஃபோட்டோவில் ஆஃப்கோர்ஸ் நமக்கு வந்து இதில் வந்து 100x வரைக்கும் ஜூம் வந்து போகும். அப்புறம் வீடியோ வந்து இருக்குது. வீடியோவில் மேக்ஸிமம் நம்மளால் வந்து 8K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்புறம் இந்த வாட்டி புதுசாக லாகில் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மோடில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ மோடில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோடு, அப்புறம் வந்து ப்ரோ வீடியோ, நைட்டு, ஃபுட்டு, பனோராமா, ஸ்லோ மோஷன், ஹைப்பர்லாப்ஸ், போர்ட்ரேட் வீடியோ, அப்புறம் டூயல் ரெக்கார்டிங், சிங்கிள் டேக் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோன் வந்து லேட்டஸ்ட் One UI 7 அண்ட் Android 15 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ One UI 7ல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாலே ஒரு ஃபுல் வீடியோ வந்துடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ரைட் சைட்லேருந்து மேலேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் குவிக் டாகிள்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்புறம் நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா வந்து ஷோ ஆகும். அப்புறம் கேமராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வாட்டி எல்லா கண்ட்ரோல்ஸுமே நமக்கு வந்து கீழே வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் ஒன் ஹேண்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்பவுமே பெட்டராக வந்து இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு வந்து இங்கே சர்ச் முந்தி பார்த்தீங்கன்னா மேலே வந்து இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இது போக நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேலக்ஸி ஏஐ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நிறையா வந்து இருக்குது. முடிஞ்சால் நான் வந்து நல்லா ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து பார்ப்போம். ஸோ அபவுட் ஃபோன் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ அது பார்த்திங்கன்னா Android 15ல் தான் வந்து இருக்குது. அப்புறம் One UI 7ல் தான் வந்து இருக்குது. அண்ட் இது போக நமக்கு வந்து சாம்சங் வந்து 7 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ப்ரைஸிங் வரையில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1,30,000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் முன்னாடியே பார்த்த மாதிரி நீங்கள் இந்த ஃபோன் வந்து ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீ புக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூரில் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து இருக்கும். அதனால் மறக்காமல் சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூரை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் இந்த ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்க வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.